नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। श्रीगुरुचरणद्वन्द्वं वन्दे अहम् अतिदुस्सहद्वन्द्वं भ्रान्तिग्रहोपशान्तिं पांसुमयं भसितमातनुते देशिकवरं दयालुं वन्दे अहं निहतनिखिलसन्देहं यच्चरणद्वय अद्वय अनुभव उपदिशति तत्पदस्यार्थं शुद्ध्यतिहीनान्तरात्मा कृष्णपदाम्भोजभक्तिमृते वसनमिव क्षारोध्यैर्भक्त्या प्रक्षाल्यते चेतः मायाहस्तैर्वयित्वा भरणकृतिकृते मोहमूलोद्भवं मां मातः कृष्णभिधाने चिरसमय उदासीनभावं गतासीन् कारुण्यैकाधिवासे सकृदपि वदनं नेक्ष्यसे त्वं मदीयं तत्सर्वज्ञनकर्तुं प्रभवति भवति किं नु मूलस्य शान्तिम् उदासीनस्तब्धः सदद अगुणः सङ्गरहितः भवांस्तादकातः परमिह भवेत् जीवनगतिः अकस्मात् अस्माग् यदि न कुरुते स्नेहमतितः वसस्व स्वीयान्तर्विमलझटरे अस्मिन् पुनरपि जन्माद्यस्य यतोऽन्वयादितरश्चार्थेषु अविज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहं सत्यं परं धीमहि सान्द्रानन्तावबोधात्मकमनुभमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुभवनपुरे हन्तभाग्यं जनानाम् श्रीहरिं परमानन्तम् उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहं नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्र अथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यम् अथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडगं वार्तिककारम् अन्यान् अस्मद्गुरून् सन्ततं मानतोऽस्मि गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय। कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा राधे 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 பிரபு. இந்த கோரமான கலியுகத்துல மிகவும் கோரமான பிறப்பிறப்புங்கிற இந்த சம்சாரத்துல சிக்கிண்டு நாம் எல்லாம் தவிச்சுன்னு இருக்கோம். ஆனால் நாம் சிக்கிண்டு தவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கூட பல பேருக்கு தெரியறது இல்லை. காரணம் என்னன்னா, இதுவே சுகமா இருக்கு. அவனுக்கு இங்க கிடைக்கிற சரீர சம்பந்தமான அல்பமான சுகமே அவனுக்கு போதுமானதாக இருக்கு. இதுவே அவனுக்கு போக்கியமா இருக்கு. அதனால சிக்கின்னு இருக்கோம் சம்சாரத்துல அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியறது இல்லை. அப்படி தெரியாதவாளை பத்தி இப்ப பிரச்சனமே இல்லை. இப்ப அவளை பத்தி பேச்சே இல்லை. நான் இந்த சம்சார ஜீவிதத்துல சிக்கின்னு இருக்கேன். போரும் போரும் எனக்கு இந்த சம்சார வாழ்க்கை. இனி பிறப்பெடுத்ததெல்லாம் போரும். எனக்கு கிருஷ்ண பக்தி வேணும், எனக்கு ஞானம் வேணும், ஆத்ம சாட்சா்காரம் வேணும். இனிமேலாம் நான் பிறக்க கூடாது. போரும்பா இந்த சம்சார லைஃப். அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு உண்மையா ஆசைப்பட்டு அவளால முடிஞ்ச அளவுக்கு தேடின்னு இருக்கா இல்லையா? அவளுக்கு உண்டான வழிய பாதைய கரையறத்துக்கு உண்டான மார்க்கத்தை தேடின்னு இருக்கா இல்லையா? அவாதான் விஷயம். அவ ஏதோ வெளி வேஷத்துக்காகவோ, எதிர்த்த வீட்டுக்காரா பக்கத்து வீட்டுக்காரால திருப்தி பண்றதுக்காகவோ, ஏதோ வித்தியாசமா ஏதோ செயல்படணுங்கிறதுக்காகவோ ஆன்மீக லைஃபுக்கு வரல. அவ ஜென்யூனாவே சம்சார துக்கம் அவளை கழுத்தை பிடிக்கிறது.
எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சிடணும்னு நினைக்கிறா. ஆனால் தலையில தீப்பத்தின்ற மாதிரி பரம உத்தமமான வைராக்கியம் வந்துடல. ஏதோ இருக்கு, தேடின்னு இருக்க. அவளுக்கு தான் விஷயம். சரி, இப்ப அவளை எப்படி கரையேற்ற முடியும்? அவ கரையேறத்துக்கு என்ன வழி, என்ன மார்க்கம் என்ன இருக்கு அப்படின்னா, எல்லா மகான்களும் சாதுக்களும் நமக்கு காட்டி கொடுத்திருக்கா. இந்த கோரமான கலியுகத்துல, இந்த கோரமான சம்சார ஜீவிதத்திலிருந்து நீ மோட்சம் அடையணுமானால், ஆத்ம சாட்சா்காரத்தை அடையணுமானால், நீ விடுதலை பெறணுமானால் கிருஷ்ண சரணத்தை பிடிச்சுக்கோ அப்படிங்கிறான். எல்லா மகான்களும் இது சம்மதம். எல்லா மகான்களும் நமக்கு இதை தான் வழிகாட்டுறான். நீ கிருஷ்ண சரணத்தை பிடிச்சுக்கோ, கிருஷ்ண பக்திய பண்ணு, நிச்சயம் நீ கரையேறிடுவாய் அப்படிங்கிறான். சரி, நாங்க கூட ஒத்துக்கிறோம், நான் கூட ஆசைப்படுறேன், கிருஷ்ண பக்தி வந்தா தேவலன்னு தான் நினைக்கிறேன். நிறைய கிருஷ்ண பக்தர்களுடைய கதைகள் எல்லாம் கேட்கிறேன். அந்த பக்தர்களுடைய பக்தியை பார்க்கும்போது எனக்கு கூட இப்படி பக்தி வந்தா தேவலையே அப்படின்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். ஒன்றும் எனக்கு வரலையே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா, அதே நம்ம முன்னோர்கள், நம்ம ரிஷிகள் சொல்றா, அவ்வளவு சுலபமா உனக்கு கிருஷ்ண பக்தி வந்துடணுமானால் நீ சாது சங்கத்துல போய் இரு. சதா கிருஷ்ணானந்தத்திலேயே இருக்கிற, ஆத்ம தியானத்திலேயே இருக்கிற, பகவன் நாமமே கதின்னு இருக்கிற பூர்ண பிரம்மனிஷ்டலான சாதுக்கள் இல்லையா என்ன கலியுகத்தில்? ஆங்காங்கு நடமாடுற ஆலயமாக அலைகிறா இல்லையா? எதுக்காக அலைகிறா? ஸ்வயம் திருப்தி வஸ்துவான பிரம்மனிஷ்டால் என்னத்துக்கு அலைவானேன்னா, நம்மளை போல ஆசைப்படுற ஜீவர்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்கு தான், கிருஷ்ணனை காட்டி கொடுக்கறதுக்கு தான், ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் அலையறா. அத்தகைய சாதுக்களை போய் நாம் தேடி போய் ஆசிரியக்கணும். ஆசிரிச்சுட்டா அவளுடைய சங்கத்தினால, அவளுடைய தரிசனத்தினால, அவ ஒரு கடைக்கின் பார்வை நம்மளை பார்க்கறதுனால நமக்குள்ள இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீங்கி ஹிருதயம் சுத்தமாயி, சுத்தமான ஹிருதயத்துல கிருஷ்ண பக்தி வந்துடும். அத்தகைய கிருஷ்ண பக்தியே முக்தி. ஸ்ரீமத் பாகவதத்துல திருத்தீய ஸ்கந்தத்துல தனது தாயார் தேவகூதிக்கு கபிலர் உபதேசம் பண்றார். சாது சங்கத்தோடைய மகிமையை சொல்றார். சாதுக்கள் எப்படி இருப்பாலாம்? மை அனன்யபாவேன பக்திம் குருவந்தியே திருடாம் மத்கிருதே தியக்த கர்மானஹா தியக்த ஸ்வஜனபாந்தவாஹா அப்படின்னு இருப்பாலாம். இது ஒரு லட்சணம். மை அனன்யபாவேன, கிருஷ்ணனை தவிர வேற நாதி இல்லை, வேற கதி இல்லைன்னு இருப்பாலாம். மை அனன்யபாவேன பக்திம் குருவந்தியே திருடாம், என்னிடத்திலேயே திருடமான பக்தி உடையவளாக இருப்பாளாம். எனக்காக எல்லா கர்மாக்களையும் தியாகம் பண்ணிட்டவாளா இருப்பாளாம். தியக்த ஸ்வஜனபாந்தவாக, சரீரத்தையும் சரீர பந்துக்களிடத்திலையும் பற்று இல்லாதவாளா இருப்பாளாம். சந்நியாசின்னு அர்த்தம் இல்லை, சந்நியாச நிலைன்னு அர்த்தம். பல மகாத்மாக்கள் கிரகஸ்தாலா இருப்பா, ஆத்துல இருப்பா, குடும்பத்தோட இருப்பா. அப்படி இருந்த போதிலும் அவ குடும்ப மெம்பர்ஸ் கிட்ட தன்னால என்ன பிரயோஜனமோ அது குடும்ப மெம்பர்ஸ் கிட்ட காமிப்பா. தன்னால தன் குடும்ப பந்துக்கள், சரீர பந்துக்களுக்கு என்ன ஆகணுமோ அதெல்லாம் ஸ்ரத்தையா, அன்பா, ஈடுபாடோட பண்ணி கொடுப்பா. ஆனா அவள்கிட்ட ஒட்டின்ற மாட்டான். பற்று பூர்ணமா ஹிருதயத்திலேருந்து போயிருக்கும். அது எப்படி முடியும் வீட்டில இருந்துன்னா? அதனாலதான் அவ சாதுக்கள், அதனாலதான் அவ மகான்கள். நம்ம பெரியோர்கள் எல்லாரும் சன்னியாசி அல்ல, அநேக பேர் கிரகஸ்தாலா இருந்து பூர்ண பிரம்மனிஷ்டாலா இருந்திருக்கா. நம்ம எல்லாமே அவளெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அது மாதிரி இருப்பாலாம் சாதுக்கள். மேலும் சாது லட்சணத்தை சொல்றார். திதிக்ஷவஹா காருணிகாஹா சுகிருதஹா சர்வதேகினாம் அஜாத சத்ரவஹா சாந்தாஹா சாதவஹா சாதுபூஷணஹா அப்படின்னு அடுத்த ஸ்டெப் லட்சணத்தை சொல்றார். திதிக்ஷவஹா, உடம்புக்கு எது வந்தாலும் சரி, உடம்புக்குன்னு இல்லை, பொதுவா எது வந்த போதிலும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு தேடி போகாம வந்ததை தாங்கிப்பாலாம். வாழ்க்கையில என்ன வரட்டும் அதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சுன்னு போறதுக்கு வழி உண்டா அப்படின்னு பார்க்காம எது வந்தாலும் தாங்கிப்பாலாம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வரவாளுக்கு தாங்கிக்கிறது அப்படின்னு ஒரு குணம் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவல் லைஃபே விடுங்கோ, சாதாரணமா லௌகீகனா உலக வாழ்க்கையில வாழ்ந்தா கூட தாங்கிக்கணும். குருவாயூரப்பன்
கீதையில சொல்றார், அர்ஜுனா வாழ்க்கையில தாங்கிக்கோ அர்ஜுனா. சுகம், துக்கம், லாபம், நஷ்டம் இதெல்லாம் நீ எதிர்பார்க்காத விதத்துல, எதிர்பார்க்காத சமயத்துல உன்னை தாக்கும் அர்ஜுனா. அப்ப நீ என்ன பண்ற? தாம் திதிக்ஷஸ்வ பாரத, நீ அதை தாங்கிக்கோ அப்படிங்கிறா. ஏன்னா வேற வழி இல்லை. உலகத்துல உடம்புக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியத்துக்கும் பரிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். பரிகாரம்னா தப்பிச்சு போறதுக்கு வழி ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால சாதுக்கள் சதா திதிக்ஷவா, அந்த தாங்கிக்கிற தன்மையுடையவாளா இருப்பாளாம். மேலும் காருணிகாக, சதா கருணையே வடிவானவளா இருப்பாளாம். நீ கிருஷ்ண பக்தி வேணும்னு என்னிடத்துல வந்து கேட்குறியே பயல, உனக்கு என்ன தகுதி இருக்கு? சந்தியாவந்தனம் பண்றியா? எங்க சந்தியாவந்தனம் சொல்லு பார்ப்போம். இல்லை உனக்கு ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியுமா? இப்படின்னு நம்ம தகுதி என்னன்னு பார்க்காம இன்ன மட்டும் கிருஷ்ண பக்தி வேணும்னு வந்து கேட்டானே, அதற்கு என்ன வழின்னு கேட்டானே. லட்சம் ஜனங்கள் இருக்கா, யாராவது வராளா? இவ வந்திருக்கானே அப்படின்னு ஏதோ நம்மளிடத்துல இல்லாத பிளஸ்ஸை இருக்கிறதாக அவ பார்த்து, இல்லை அவா கண்ணுக்கு அப்படி ஒரு பிளஸ் தெரிகிறதோ யாரு கண்டா, அப்படி பார்த்து நம்மளை எப்படியாவது கரையேற்றிட முடியுமா அப்படின்னு பார்ப்பாலாம். காருணிக்காக சுகுர்தகா சர்வதேகினா, மனுஷியாளுக்குன்னு இல்லை, சமஸ்த ஜீவராசிகளுக்கும் மனுஷியால் உட்பட இவாளால மற்றவாளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமே ஒழிய மற்றவாள்கிட்டேருந்து எப்பவும் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாளாம். அது அவளுக்கு ரொம்ப சுலபமா ஸ்வபாவமா இருக்குமா. சுகிருதகா சர்வதேகினாம் அஜாத சத்ரவா, மகான்கள் சாதுக்களுக்கு எதிரிகளே கிடையாதாம், சத்ருக்களே கிடையாதாம். அது எப்படி சுவாமி? மனுஷால் எப்படி சத்ருக்கள் இல்லாம இருக்கும்? அப்படி ஒருத்தர் இருக்க முடியுமான்னா வாஸ்தவம் தான், இருக்க முடியாது. இந்த காலத்துல இவா சத்ருக்கள்னு நினைக்க மாட்டாளாம். மகான்கள் யாரையும் சத்ருக்கள், இவா வேண்டாதவானே நினைக்க மாட்டாளாம். மகாபாரதத்துல ஒரு சந்தர்ப்பத்துல கிருஷ்ணன் தர்மபுத்திரரை அஜாத சத்ரவா அப்படின்னு கூப்பிடுறான். எதிரி இல்லாதவனேன்னு அர்த்தம். தர்மபுத்திரருக்கு யாரும் எதிரி இல்லையாம். காரணம் என்னன்னா, சொத்தை பிடிங்கி சூதாடி சொத்தை பிடிங்கின்ற போது கூட நம்ம அண்ணாதானே பெரியவாதானேன்னு நினைச்சாரே ஒழிய, என்னமாடா என்ன சூது பண்ணி சொத்தை பிடிங்கிட்டே நீ உருப்பிடுவியா பயலேன்னு நினைக்கலையாம். இதான் அஜாத சத்ரவா. எதிரிகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இவா யாரும் எதிரிகள் நினைக்க மாட்டான். சாந்தாக, ரெண்டு முக்கிய லட்சணங்கள் சாதுக்களுக்கு உண்டு. இப்ப சொன்னது எல்லாமே முக்கிய லட்சணங்கள் தான். அதுல இதுவும் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறதும் ரெண்டு மிக முக்கிய லட்சணங்கள் சாது லட்சணமாக திரும்ப திரும்ப கீதையில கிருஷ்ணன் சொல்றான், பாகவத ஏகாதசத்துல குருவாயூரப்பன் சொல்றான். அதுல இது ஒண்ணு, சாந்தாகா. போக்குவரவில்லாத திருடமான பூர்ணமான அதீந்திரியமான அலௌகிகமான சாந்தி எப்பவும் மகான்களிடத்துல இருந்துட்டே இருக்கும். எல்லா மகான்களிடத்துலையும் அவ என்ன சம்பிரதாயத்துல வந்தவாளா இருக்கட்டும், எந்த தேவதைய உபாசனம் பண்ணி கரையேறினவாளா இருக்கட்டும், அவ உபனிஷத் சம்மதமான நிலையை அடைஞ்சிருக்காளா, கீதா சம்மதமான நிலையை அடைஞ்சிருக்காளா, அவ பூர்ணமாயிட்டாளா அப்படின்னு நாம் சாதாரண ஜனங்களான நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாரும் தான் நன்னா பேசுறா, இந்த காலத்துல நன்னா பிரவச்சனம் பண்ணிவிட்டாலே அவளை மகாத்மாக்கள்னு சொல்றா, இல்ல நல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டாலே அவ அவதார புருஷால்னு நினைக்கிறா, இல்ல தோற்றம் ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திண்டு ஒரு மாதிரி தோற்றம் நல்லா இருந்துட்டாலே அவதார புருஷாலோ, அநேகமா அந்த சுவாமியோட அடுத்த அவதாரமா தான் இருக்கும்னு நினைக்கிறா ஜனங்கள். அப்படி இருக்கும்போது சாதாரண ஜனங்களுக்கு மகான்களை புரிஞ்சுக்க முடியுமான்னா இந்த லட்சணத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். அவ எந்த சன்னதியில இருக்காளோ, மகான்கள் பிரம்மனிஷ்டால் எந்த சன்னதியில இருக்காளோ அந்த சன்னதியில நாம் சித்த நேரம் இருந்தோமானால் நம்மளை அறியாம நம்ம புத்தி மனசு கொஞ்ச நாளி அடங்கும், கொஞ்ச நேரம் அடங்கும். நாம் லைஃப்ல இதுவரையா அனுபவிச்சிடாத ஒரு சாந்திய அந்த மகாத்மாவுடைய சன்னதியில நாம் ஃபீல் பண்ணலாம். அப்ப புரிஞ்சுடலாம், இவர் வெளிவேஷம் போடுறார், உள்ளுக்குள்ள பூர்ண பிரம்மனிஷ்டர். இவர் ஏதோ சாதாரணமா நடிக்கிறார், ஆனா உள்ள பூர்ண பிரம்மனிஷ்டர்னு புரிஞ்சுடலாம். மகான்களுக்கு இது முக்கியமான லட்சணம், சாந்தாக. இந்த சாந்தியும் போக்குவரவு இல்லாம இருக்கும். ஒரு 10 நாள் சாந்தியா இருந்தார், அப்ப இந்த ஒரு வாரமா கஷ்டப்படுறாருன்னு இல்லை, எப்பவும் ஒரே மாதிரி சாந்தி. சாந்தாக சாதவகா சாது பூஷணகா, சாதுக்களுக்கு சாதுத்தன்மையே அலங்காரமா இருக்குமா.
இத்தகைய லட்சணம் உடையவர்கள் தான் சாதுக்கள் அப்படிங்கிறார். இது மாதிரியான பெரியவா காட்டி கொடுத்த லட்சணங்களை வச்சு தான் சாதுக்களை நாம ஜட்ஜ் பண்ணணுமே ஒழிய, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாதுக்களை ஜட்ஜ் பண்றதுக்கு நாம ஆள் இல்லை. ஆனாலும் போலியான ஒரு வேஷதாரியான ஒருத்தட்ட போய் நாம் அடங்கி அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நமக்கும் கிருஷ்ண பக்தி வராது, நாமும் உத்தாரணமாக முடியாது. அவரும் நம்மளை வேஷம் போட்டு நம்மளை ஏமாத்திடுவார், நம்ம ஆயுசு வீணா போயிடும். அதனால ஒருத்தர்கிட்ட போய் குருநாதன் இவர் என்னுடைய குரு, நான் இவருக்கு இனிமே சிஷ்யன்னு அடங்கறதுக்கு முன்னாடி அவருடைய பூர்ணத்துவத்தை நாம் கண்டுபிடிச்சுக்கணும். ஒரு முறை அவ பூர்ண பிரம்மனிஷ்டரா அப்படிங்கிறத இந்த சாந்தியை வச்சு கண்டுபிடிச்சுடலாம். இவர் பூர்ண பிரம்மனிஷ்டன்னு ஒன்ஸ் நமக்கு தெரிஞ்சாச்சானால் அதுக்கப்புறம் சந்தேகப்படக்கூடாது. அதுக்கப்புறம் அவரை சந்தேகப்படுறதோ அவரை மீண்டும் மீண்டும் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதோ கூடாது. மேலும் மேலும் அவர் கூடயே இருந்துட்டு இருந்தா இத்தகைய லட்சணங்கள்லாம் அவரிடத்துல இருக்கிறத பார்க்கலாம். அப்போ மேலும் மேலும் நாம அடங்கிடணும். இந்த கால ஜென்ரேஷன் அவ்வளவு சீக்கிரம் யாரிடத்திலையும் அடங்க மாட்டேங்கிறான். ஒரு மந்திரோபதேசம் வேணும் அப்படின்னா கிடுகிடுன்னு வரா. சாயங்காலம் ஃப்ளைட் ஏறதா இருக்கேன், மந்திரோபதேசம் பண்றேலாங்கிறா. எனக்கு சித்த நேரம் வேணா கதை சொல்லுங்களேன், ஒரு மணி நேரம் கழிச்சு தான் ட்ரெயின் அப்படிங்கிறா. எங்கேயோ ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ பார்த்தா எத்தனை மணிக்கு, ஒரு மணிக்கு தானே ஃப்ளைட்டு. அதாவது என்ன, பாகவதத்தில் அது 3வது ஸ்கந்தத்தில் என்ன சொன்னேன், 6வது ஸ்கந்தத்தில் வர சப்ஜெக்ட் தானே அப்படிங்கிறா. பெரியவாள் எடுத்தா எப்படி பேசணும், ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவாள்கிட்ட எப்படி பேசணும், மகான்கள்கிட்ட எப்படி பேசணுங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. ரொம்ப கேஷுவலா அது ஏதோ ஒரு சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கா. அதனால இத்தகைய லட்சணங்களை வச்சுதான் இப்ப இருக்கிற நியூ ஜெனரேஷன் மகாத்மாக்களை தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இப்ப என்ன ஒரு பெரிய கோளாறு வந்திருக்குன்னா, மகான்கள் பெரியவா சாதுக்கள் அப்படின்னா அவ உலகத்துக்கு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி சில நியூ ஜெனரேஷன்ல வருது. பெரிய ஆபத்து, இது பெரிய கோளாறு. பெரிய மகாத்மாங்கிறே அவர் ஏதாவது ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரா, ஏதாவது இலவச மருத்துவமனை கட்டியிருக்காரா, அன்னதானம் போடுறாரா, பசுமட்டம் வச்சிருக்காரா, பாடசாலை கட்டியிருக்காரா, என்ன பண்ணார், லோகத்துக்கு என்ன பண்ணார்? மகாத்மான்னு சொல்றேலே, சாதுக்கள்ங்கிறேலே, ஏதாவது 2 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரா, உலகத்துக்கு என்ன பண்ணியிருக்கார் இப்படின்னு சில நியூ ஜெனரேஷன் பார்க்கறா. இது ரொம்ப ஆபத்து. சாதுக்கள் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சாதவகா சாதுபூஷணாக, இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சாதுக்கள் உலக ஜனங்களுக்கு தெரியாதபடி, யாரு கண்ணிலையும் படாதபடி, எங்கேயோ ஸ்ரீ பிருந்தாவனத்துல காட்டுக்குள்ளையோ ஹிமாலயத்துல குகையிலையோ பரம ஏகாந்தமா உட்கார்ந்து தான் அடைஞ்ச அந்த ஆத்ம ஞானத்திலேயே, அந்த கிருஷ்ணானுபூதியிலேயே, கிருஷ்ணானந்தத்திலேயே தனக்கு தானே இருந்தா போரும், சும்மா இருந்துட்டு இருந்தா போரும். அவளுடைய இருப்பு லோகத்துக்கே க்ஷேமமாயிடும். இதெல்லாம் யாரு பண்ணுவாளேன்னா, இதெல்லாம் செல்வம் படைத்த பாக்கியம் உடைய கிரகஸ்தால் பண்ணுவா. இதெல்லாம் மகான்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ புண்ணியவான்கள், செல்வம் படைத்தவாள், கிரகஸ்தால், குடும்பஸ்தன் இதெல்லாம் பண்ணணும். மகான்கள் இதை பண்ணப்படாதுன்னு அர்த்தம் இல்லை. மகான்கள் என்ன பண்ணாலும் லோகத்துல சிக்கின்றுட மாட்டா, அது வேற விஷயம். ஆனா இதெல்லாம் பண்ணாதான் மகான்கள் அப்படின்னு ஒரு கோளாறான ஒரு புரிதல் இருக்கு. அப்படி இல்லை. இப்ப நான் சொன்ன லட்சணங்களோடு இருந்தா அவ பூர்ண பிரம்மனிஷ்டா. நான் சொல்றது ஒரு உதாரணம், இன்னும் சில லட்சணங்கள்லாம் கூட இருக்கு. ஆக சாதவகா சாதுபூஷணகா, அவளுக்கு சாதுத்தன்மையே, அவளுடைய நிலையே அவளுக்கு அலங்காரம் அப்படிங்கிறார். அத்தகைய லட்சணங்கள் இருக்கிறவாளைத்தான் சாதுக்கள்ங்கிறோம். இவா இருக்கிறதே லோகத்துக்கு க்ஷேமம், இதெல்லாம் சந்தேகமே இல்லை. என்ற போதிலும் இத்தகைய லட்சணங்கள் இருந்தாலே அவ பிரம்மனிஷ்டால் தான், அவ மகாத்மாக்கள் தான். அவ உலகத்துல சும்மா இருந்தாலே போரும், லோகம் க்ஷேமமா இருக்கும், சந்தேகமே இல்லை. சரி, நாம் போய் ஆசிரியிச்சு நாம் உத்தாரணமாறத்துக்கு வழி தேடி அவ வழி காட்டி நானும் நம்மளும் அந்த மகாத்மாவுடைய நிலையை அடையணுமானால் இப்ப நான் சொன்ன லட்சணங்களோடு கூட இன்னொரு லட்சணமும் அவசியம் சேர வேண்டியதா இருக்கு. என்ன லட்சணம் அப்படின்னா, அதே கபிலர் சொல்றார், மதாஸ்ரயாக கதாமிருஷ்டா ஸ்ருண்வந்தி கதையந்தி ச அப்படிங்கிறார்.
அவ என்னுடைய பக்தால் நானே கதின்னு இருக்கா. சதா என்னுடைய கதையவே பிரவச்சனம் பண்ணிண்டு என்னுடைய கதையவே கேட்டுண்டு இப்படியே பொழுது போக்குறா அப்படிங்கிறார். இந்த லட்சணம் ஒன்று சேர வேண்டியதா இருக்கு. மேலே சொன்ன லட்சணங்களோடு கூட என்னுடைய கதையவே நினைச்சுண்டு என்னுடைய கதையவே கேட்டுண்டு என்னுடைய லீலைகளையே பிரவச்சனம் பண்ணிண்டு யாரு இருக்காளோ அத்தகைய மகாத்மாக்கள், அத்தகைய சாதுவினிடத்துல நீ சங்கம் வச்சுக்கிறதுக்காக அவளை தேடி நீ போம்மா அப்படிங்கிற. அவளுடைய சங்கத்தினால தான் உனக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகும். உன்னுடைய ஹிருதயத்துல உள்ள அழுக்கு நீங்கி வாசனைகள் அபக்குவங்கள் நீங்கி உனக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகும். அந்த கிருஷ்ண பக்தியே உனக்கு முக்திமா. இத்தகைய சாதுக்களை நீ தேடி போங்கிற. நம்ம பெரியவாளெல்லாம் அப்படித்தானே பார்த்துருக்கோம். அவ பூர்ண பிரம்மனிஷ்டாலா இருப்பா. அவளுக்கு பிரவச்சனம் பண்ணி இனி ஒன்றும் ஆக வேண்டியதல்ல. 10 பேரை கரையேற்றணுங்கிற தேவையும் அவளுக்கு இல்லை. ஆனால் எப்பவாறு கிருஷ்ண கதையவே சொல்லிண்டு கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தையே சொல்லிண்டு கிருஷ்ண லீலைகளையே யாரும் இல்லையா தனக்கு தானே பேசிட்டு இருப்பா, தனக்கு தானே நினைச்சுட்டு இருப்பா கிருஷ்ண கதைய. அப்படி இருக்கிற சாதுக்களை தானே பார்த்துருக்கோம். அவளை அத்தகையவாளை ஆசிரியிச்சாதான் நாம் உத்தாரணமாக முடியும். அவதான் நமக்கு தகுந்த வழியை காட்டுவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இல்லையா கரையறதுக்கு. நமக்கான வழி என்னங்கிறது இது மாதிரி இருக்கிற மகான்கள்கிட்ட போனா தான் கிடைக்கும். அது சரி சுவாமி, பக்தியே முக்திங்கிறேலே சுவாமி, அது என்னமோ சொல்லலாம் நீங்க. பக்தியே முக்திங்கிறேலே அப்படின்னா நான் சொல்லலை. குருவாயூரப்பனை முன்னாடி நிறுத்திண்டு அவனை சாட்சியா வச்சுண்டு நம்ம பட்டத்திரி சொல்றார். நாராயணியத்திலே நம்ம நாராயண பட்டத்திரி சொல்றார், கிருஷ்ணா நீ அன்னைக்கு சொன்னா இல்லையா, கபிலரா வந்து நீ அன்னைக்கு சொன்னா இல்லையா, மம குணகணலீலா கர்ணனை கீர்த்தனாத்யைஹீன் மயிசுர சரிதோக பிரக்ய சித்தானுவிருத்திஹி பவதி பரம பக்திஹி சாஹி மிருத்யோர் விஜேத்ரீம் கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதி. இப்படி சொன்னா இல்லையா கிருஷ்ணா நீ? யாரு என்னுடைய கதையவே என்னுடைய லீலைகளையே பரஸ்பரம் பிரவச்சனம் பண்ணிண்டு பரஸ்பரம் கேட்டுண்டு கீர்த்தனாத்யைஹி என்னுடைய நாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருக்காளோ அவர்களுக்குத்தான் என்னிடத்துல கங்கா பிரவாகம் போல பக்தி உண்டாகும் அப்படின்னு நீ சொன்னா இல்லையா அப்படிங்கிறார். ஆமாங்கிறார் குருவாயூரப்பன். அது என்ன கங்கா பிரவாகம் போல பக்தி அப்படின்னா? ஆமா, கங்கை தன்னுடைய பாதையில பயணிச்சுட்டே இருக்கும். அதுக்கு இடையில எத்தனை குப்பைகளை கொட்டினாலும் சரி, எவ்வளவு நவீன உபகரணங்களை கொண்டு பெரிய பெரிய பாலங்களை கட்டினாலும், என்ன இடைஞ்சல்களை கட்டினாலும், ரொம்ப சீக்கிரம் தன் பாதையில வந்திருக்கிற அழுக்குகள் இடைஞ்சல்களை நீக்கிட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு அதை உடைச்சி எறிஞ்சிட்டு தொடச்சி எறிந்துட்டு தான் தன் பாதையில போகும். இதுதான் கங்கை அம்மாவுடைய ஒரு சுபாவம். அது மாதிரி நாம கிருஷ்ண பக்தி வரணும்னு உண்மையா ஆசைப்படுறோம், ஆனா வரமாட்டேங்கிறதே. மேனி சிலுக்கணும், கண்கள்ல கண்ணீர் வரணும். ஒரு கிருஷ்ணன் கோவில போய் கிருஷ்ணனை பார்த்தா கிருஷ்ணான்னா நம்ம மேனி சிலுக்கணும். அது மாதிரிலாம் ஒன்றும் பக்தி வரமாட்டேங்கிறதே, சதா கிருஷ்ண தியானம் வரமாட்டேங்கிறதேன்னா காரணம் என்னன்னா அநேக ஜென்மாக்கள்ல நாம் சேர்த்து வச்சிருந்த வாசனைகள் உள்ள தடங்களா இருக்கு. அநேக அபக்குவங்கள் தடங்களா இருக்கு. இந்த அபக்குவங்களும் இந்த வாசனைகளும் நாமா தீர்த்துக்கணும் அப்படின்னாலோ இல்ல அனுபவிச்சு தீர்த்துக்கணும்னாலோ சாத்தியம் இல்லை. அப்போ ஒரு சாது சங்கத்தினாலையும் திரும்ப திரும்ப கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை கிருஷ்ண லீலைய கிருஷ்ண கதையை கேட்டுட்டே இருக்கிறதுனாலையும் நம்மால முடிஞ்சப்பெல்லாம் பகவன் நாமன் சொல்றதுனாலையும் இது மாதிரியான அழுக்குகள் பூர்ணமா நம்மளிடத்துலேருந்து நீங்கி கிருஷ்ண பக்தி பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த கிருஷ்ண பக்தி தீ நம்ம ஹிருதயத்திலையும் உண்டாக ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த கங்கா பிரவாகம் போல என்னிடத்துல பக்தி உண்டாகும் அப்படிங்கிறார். நாம் ஆரம்பத்திலேதே சொல்லிட்டு வரோம், கலியுகத்துல 2 மகா க்ஷேத்திரங்கள்ல மட்டும்தான் கிருஷ்ணனாகவே இப்பவும் நித்தியவாசம் பண்ணிட்டு வரான் அப்படின்னு ஆரம்பத்திலேருந்தே குருவாயூர் சீரீஸ் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரோம். அதுல ஒன்று குருவாயூர், மற்றொன்று ஸ்ரீ பிருந்தாவனம். கிருஷ்ண பக்தர்களுக்கு இந்த 2 மகா க்ஷேத்திரங்களும் 2 கண்ணு. இதை 2ஐயும் தவிர்த்துட்டு கிருஷ்ண பக்தர்கள் எப்படி ஜீவிக்க முடியும்?
எப்படி தன்னை கிருஷ்ண பக்தான்னு மாறு தட்டிக்க முடியும்? நான் கிருஷ்ணனை சேர்ந்தவன் அப்படின்னு எப்படி சொல்லிக்க முடியும்? இந்த 2 மகா கஷேத்திரங்கள்ல தான் கிருஷ்ணன் கிருஷ்ணனாகவே இப்பவும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான். இப்பவும் இருக்கான். அதுல இப்போ சில நாட்களாக குருவாயூர் க்ஷேத்திரமே கதி, குருவாயூரப்பனே கதி அப்படின்னு வாழ்ந்த மகாத்மாக்களுடைய சரித்திரமா ஒன்னொன்னா பார்த்துட்டு வரும். முதல்ல பரம பாகவதோத்தமனான குருவாயூர் கேசவனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். கேசவன்கிறது ஒரு யானை. அதுக்கப்புறம் பக்த மகாகவி பூந்தானம் அப்படிங்கிற மகாத்மாவுடைய சரித்திரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் குரூரம்மை அப்படிங்கிற பக்தையோடைய சரித்திரத்தை 2 நாளாக பார்த்தோம். இப்போ இன்றைய தினம் பரம பாகவதோத்தமனான யோகேஸ்வரனான சந்நியாசியான ரிஷிவரியனான ஆச்சாரிய புருஷனான சாக்ஷாத் வில்வமங்கல சுவாமியாருடைய சரித்திரத்தை பார்க்க போறோம். இந்த வில்வமங்கல சுவாமியாருடைய காலம் அப்படின்னு பார்த்தா ஒரு 800லேருந்து 900 வருஷத்துக்கு முன்பு. வில்வமங்கலம் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர் கிடையாது. இது அவருடைய குடும்ப பெயர். இவர் திரிசூர் ஜில்லால, வில்வமங்கல சுவாமி திரிசூர் ஜில்லால பரவூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல புத்தஞ்சிரா அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்தார். இவருடைய அம்மா அப்பாவுடைய பெயர் பெரிய லெவல்ல கிளியரா கிடைக்கல. இவர் உத்தமமான நம்பூதிரி ஃபேமிலியில பிறந்தார். சிறிய வயசுலேயே பாடசாலையில சேர்ந்து யதோக்தமாக வேதாத்தியனங்களை பண்ணி சம்ஸ்கிருதங்களை பூர்ணமா அத்தியனம் பண்ணி காலக்கிரமத்தில் எல்லா பாடத்தையும் பாடசாலை விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஆத்துக்கு வந்து சேர்ந்தார். நவயவ்வன வயசு, தகதகதகன்னு தங்க ரேக்குக்கு இருப்பார், தேஜோமயமா இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். இவரை பார்த்தா யாரும் 2 நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் போவான். அத்தகைய இளமை, அத்தகைய அழகு, அத்தகைய தேஜஸ். இந்த வில்வமங்கல சுவாமிக்கு சிறிய வயசுலேருந்தே ரொம்ப சுலபமா தியானம் பண்ற சக்தி உண்டு. தியானம்னா என்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டு பிராக்டிக்ஸ் பண்ணி அப்புறம் மெல்ல மெல்ல வந்து அப்புறம் நழுவி அப்புறம் அப்படி இல்லை. இவர் தியானம் அப்படின்னு உட்காந்தாலே இவருக்கு தியானம் வந்துடும். இப்போ பாடசாலையிலேருந்து வந்திருக்காரு இல்லையா, பாடசாலையில பிரம்மச்சாரி குட்டிகளுக்கு என்ன, காயத்ரி தானே முக்கிய தேவதை. காலம் பூராவுமே பிராமணாளுக்கு ரொம்ப முக்கிய தேவதை காயத்ரி தான் என்ற போதிலும் பிரம்மச்சாரிகள் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்ப காயத்ரி தேவியவே இத்தனை வருஷம் தியானம் பண்ணிட்டு இருந்தார். வேதாத்தியன கிளாஸ் போக, சம்ஸ்கிருதங்கள்லாம் படிச்சது போக, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மணி நேரம் காயத்ரி தேவியை தியானம் பண்ணிட்டு படுப்பார். இது மாதிரி தியானம் பண்றதுங்கிறது ரொம்ப சுலபமா சுவாவமாவே அவருக்கு இந்த ஜென்மால இருக்கு. பாடசாலை முடிச்சுட்டு ஆத்துக்கு வந்துட்டாரா, பாடசாலை முடிச்சுட்டு ஆத்துக்கு வந்துட்டா அடுத்து என்ன பண்ணுவா, ஆத்துல உள்ள பெரியவா, கல்யாணம் தானே, சரி இவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு இவ அம்மா அப்பா ஜாதகத்தை எடுத்து ஒரு பிரபலமான ஜோதிடர் இடத்துல கொடுத்து, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு தக்க சமயமான்னு பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல, அந்த ஜோதிடர் பூரா ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அப்படி சொன்னார். அந்த ஜோதிடர் சொன்னார், இந்த வில்வமங்கலம் இருக்கா இல்லையா, அந்த பையன், இந்த உங்க பையனுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு அவன் கிரகஸ்தன் ஆயிடுவான், அப்படி இல்லைன்னா சன்னியாசி ஆயிடுவான் அப்படிங்கிறார் அந்த ஜோதிடர். புத்தருடைய சரித்திரத்திலையும் இதே மாதிரி தான் வரும். உங்க பையன் ஒன்று ராஜ்யத்தை ஏத்துண்டு ராஜாவா ஆயிடுவான், அப்படி இல்லைன்னா சன்னியாசி ஆயிடுவான் அப்படின்னு சொன்னார். சன்னியாசி ஆகப்படாதுன்னு புத்தருடைய அப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணார், கடைசியில் சன்னியாசி ஆனார் அப்படிங்கிறது வரலாறு. அது பாருங்க, இங்கேயும் நடக்கிறது பாருங்க, அதே விஷயம். ஒன்று அவன் கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தன் ஆயிடுவான், அப்படி இல்லையானால் சன்னியாசி ஆயிடுவான். எந்த அம்மா அப்பா என் பிள்ளை சன்னியாசி ஆகட்டுமேன்னு சந்தோஷமா அனுமதிப்பா சொல்லுங்க? கோட்டியில ஒருத்தர் இருந்தாலே அபூர்வம். என் பிள்ளை சன்னியாசி ஆகட்டுமே அப்படின்னு சொல்ற அம்மா அப்பா கோட்டியில ஒருத்தர். இவன் அம்மா அப்பாவுக்கு அதுக்கு மனசு வரல. ஏதாவது பரிகாரம் இருக்கா, இவன் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறா. அந்த ஜோதிடர் சில கிரகநிலைகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு சொல்றார், வடக்குநாத க்ஷேத்திரத்துல 41 நாள் உங்க பையன் ஏகாந்தமா வாசம் பண்ணி பஜனம் இருந்தானே ஆகில், அதுதான் அவனுக்கு பரிகாரம். அவனுக்கு கல்யாணம் ஆகி கிரகஸ்தனாவான், க்ஷேமமா இருப்பான் அப்படின்னார். இருந்தாதானே, அது வேற விஷயம். இருந்தாதானே
பரிகாரம் இதுதான். இதன்படி இருக்க முடிஞ்சு இருந்துட்டான்னா அவன் சன்னியாசம் ஆக மாட்டான், கிரகஸ்தன் தான். இதை கேட்டு சந்தோஷப்பட்டு நேரா தன் பிள்ளையிடத்துல வந்து இப்படி ஒரு விஷயத்த சொன்னார். வில்வமங்கல சுவாமி அந்த பிரம்மசாரி பையன் நினைச்சான், என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு, 41 நாள் ஏகாந்தமா சிவத்தியானம் பண்ணிட்டு ஒரு சிவக்ஷேத்திரத்துல இருக்கிறதுங்கிறது லாபம் தானே, இதுல நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே நினைச்சான். சரின்னு கிளம்பிட்டான். திருச்சூர்ல வடக்குநாத சன்னதியில ஏகாந்தமா 41 நாள் பஜனம் இருக்கிறதாக தீர்மானிச்சு ஆத்தை விட்டு கிளம்பிட்டான் வில்வமங்கல சுவாமி.